வணக்கம். நான் கீதா அன்பழகன். இன்றைக்கி என்ன பதிவு நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, இது ரொம்ப ரொம்ப விசேஷமான பதிவு. இது கண்டிப்பாக எல்லோரும் பார்த்து பயன்பெற வேண்டிய ஒரு பதிவு. அது என்ன அப்படின்னா, அசோக அஷ்டமியை பற்றி தான். இந்த அசோக அஷ்டமி என்பது ரொம்பவும் விசேஷமான அஷ்டமி. அஷ்டமியே ரொம்ப விசேஷம். நம்மளுடைய கஷ்டங்களை தீர்க்கக்கூடியது அஷ்டமி. அதிலும் இந்த அசோக அஷ்டமி என்பது மருதாணி பிறந்த நாள். என்ன மருதாணி பிறந்த நாள் அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னா, இந்த மருதாணிக்கு பேர் மருதவாசினி, மருத தேவி அப்படின்னு பேர். இந்த மருதாணி பிறந்த நாள் என்று அசோக அஷ்டமி. இந்த மருதாணியை பற்றி நீங்கள் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த ஒரு வட இந்தியர்கள்லாம் மெஹந்தி திருவிழாவாகவே இதை நடத்துவார்கள் திருமண வைபவ நேரத்தில். இந்த மருதாணி இருக்கிற இடத்துல மகாலட்சுமி வாசம் செய்வாள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படும். இந்த மருதாணி அசோக அஷ்டமி அன்று இது பிறந்தது அப்படின்னு சொன்னால், இது ஏன் எதற்காக பிறந்தது? இது ஒரு பெண் ஒரு மரமாக தோன்றினால் அதுதான் மருதாணி மரம். ஏன் அந்த பெண் மருதாணி மரமாக தோன்றினால், அந்த மருதாணியை நாம் கையில் வைத்தால் மற்ற இலைகள்லாம் சிவக்காத பொழுது அந்த இலையை அரைத்து வைத்தால் மட்டும் ஏன் நம் கைகள் சிவக்கின்றது? அந்த மருதாணியில் ஏன் மகாலட்சுமி வாசம் செய்கிறாள்? அந்த மருதாணியை நாம் பயன்படுத்துவதனால் நமக்கு ஏன் இத்தனை நேர்மறை ஆற்றல் நிறைந்ததாக நடக்கின்றது? அது மட்டும் இல்லாமல் லக்ஷ்மி கடாட்சம் நிறைந்திருக்கின்றது, செல்வ செழிப்பு கூடுகிறது என்று பார்த்தால் அதற்கு ஒரு புராண கதையும் இருக்கிறது. அந்த புராண கதையை நான் சொல்கிறதுக்கு முன்னாடி, இந்த அசோக அஷ்டமி எப்பொழுது வருது அப்படின்னா, 15/4/2024 திங்கட்கிழமை மாலை 5 மணிக்கு ஆரம்பமாகி மறுநாள் செவ்வாய்க்கிழமை மாலை 5:41 வரை இந்த அசோக அஷ்டமி இருக்கிறது. இந்த இடைப்பட்ட நேரத்தில் யார் ஒருவர் கையில் மருதாணி வைத்து கொள்கிறார்களோ அவர்களுக்கு எல்லா விதமான செல்வங்களும் வந்து சேரும், தோஷங்கள் நிவர்த்தியாகும், யமதர்மனின் ஆசீர்வாதமும் சனி பகவானின் ஆசீர்வாதமும் சனி தோஷ நிவர்த்தியும், அது மட்டும் இல்லாமல் லக்ஷ்மி கடாட்சமும் நிறைந்து இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுகின்றது. இந்த நேரத்தில் நிறைய தாந்திரிகம் இருக்குது. மருதாணியை வைத்து நம்ம என்னென்ன பயன்படுத்த முடியுமோ அதை தீபமாக போடலாம், அல்லது கையில் அரைச்சி நம்ம கையில் வைக்கலாம், காலில் வச்சுக்கலாம். அப்புறம் ஆண்களாக இருந்தால் அவர்களுடைய கைகளில் வைத்து கொள்ளலாம். தலையில் தேய்ச்சி அன்னைக்கு குளிக்கலாம். வீட்டில் தண்ணியை தெளித்து அந்த மருதாணி ஊறின தண்ணியை வச்சு வீட்டில் தெளிக்கலாம். நம்ம வீட்டில் மருதாணி செடி இருந்ததுன்னா, மரம் இருந்ததுன்னா அதற்கு பூஜை பண்ணலாம், அதற்கு பூ வைக்கலாம். மருதாணி பூ கிடைச்சதுன்னா நம்ம வீட்டில் எடுத்துகிட்டு வந்து பூஜை ரூமில் வைக்கலாம். மருதாணி விதை கிடைச்சதுன்னா அதை கொண்டு நம்ம சாம்பிராணி போடுறதோ, அல்லது நம்ம லக்ஷ்மி வசியத்திற்கு அதை பணத்தை மறைச்சி வைக்கிறதோ, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் மருதாணியை கொண்டு நம்மளால் எந்த அளவுக்கு பயன்படுத்திக்க முடியுமோ, எந்த அளவுக்கு நம்ம அதை வசீகரிக்கிறோமோ அந்த அளவுக்கு மகாலட்சுமி நம்மை நெருங்கி வருவாள், நம்மோடு இருப்பாள், நம் வீட்டில் தங்குவாள் என்பது நிதர்சன உண்மை. இந்த மருதாணிக்கு அவ்வளவு மகத்துவமான பலன்கள் உண்டு. இந்த மருதாணியை பற்றி நான் 4-5 பதிவுகள் ஏற்கனவே பழைய வீடியோவில் போட்டிருக்கேன், லிங்க் கொடுக்குறேன், போய் பாருங்கள். இந்த மருதாணி என்பவள் ஒரு பெண். இந்த மருதாணியே ஒரு பெண் மரமாக மாறியது, அதற்கு என்ன ஒரு அவ்வளவு மகத்துவம் அப்படின்னு சொல்லி ஒரு புராண கதை இருக்குது, பாருங்கள். அந்த புராண கதை அந்த பெண் கிரேதா யுகத்தில் மருதவாசினி என்ற ஒரு பெண். அவள் பார்க்கறதுக்கு அவ்வளவு அழகாக இருப்பாளாம். அந்த பெண் மருதவனம் என்ற ஒரு காட்டில் வசித்து கொண்டிருந்தாள். அவங்களுக்கு அந்த பெண்ணுக்கு தாய் தந்தை இல்லை. அதனால் அந்த பெண் என்ன ஆகுது, தன் சூரிய பகவானையே தன்னுடைய தாயாக தந்தையாக நினைத்து தினந்தோறும் வழிபாடு செய்து கொண்டு வந்திருக்காங்க. அப்படி வந்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு நேரம் என்ன ஆகுது, சூரியனுடைய பிள்ளைகள் யாருன்னா, யமதர்மன், இன்னொன்று சனி பகவான். இவர்கள் இருவரும் சூரியனுடைய புத்திரர்கள். அந்த யமதர்மனுடைய மனைவி என்பவள், அவளுக்கு பேர் அந்த மனைவியோட பெயர் ஐயோ
அல்லது சாமலா தேவி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பெண் ஆகனப்பட்டவள் யமதர்மனுக்கும் அந்த பெண்ணுக்கும் ஏதோ ஒரு வாக்குவாதம். அதில் அந்த யமதர்மனுடைய மனைவி கோபித்து கொண்டு அவர் பூலோகம் வந்துட்டாங்க. இப்போ பூலோகம் வரும்போது எதேச்சையாக இந்த காட்டிற்குள் வருகிறார்கள். எங்கு போவது என்று அவருக்கு புரியவில்லை. திக்கு தெரியாமல் நின்று கொண்டிருக்கும் பொழுது அந்த நேரத்தில் இந்த மருதவாசினி அந்த பக்கமாக வரும் பொழுது இவங்களை பார்த்தா தேவலோக கன்னி மாதிரி இருக்காங்களே, யாருன்னு தெரியலையேன்னு சொல்லி இவர்கள் விசாரித்து, வாங்க எங்கள் குடியில் எங்கள் குடிசையில் தங்கிக்கிங்க, எங்கள் வீட்டில் நான் அப்படின்னு சொல்லி நான் பாதுகாப்பாக வைத்துக்கொள்கிறேன் என்று அழைத்து கொண்டு போகிறார்கள் யமனுடைய மனைவியை. அந்த யமனுடைய மனைவியை அழைத்து கொண்டு இந்த மருதவாசினி அவர்கள் வீட்டுக்கு சென்று அவர்களுக்கு தங்க இடம் கொடுத்து உண்ண உணவு கொடுத்து அவர்களை பத்திரமாக பாதுகாத்து கொண்டு இருக்கிறார்கள் அன்பாக. அப்போது யமதர்மனுடைய மனைவி இல்லாததுனால யமதர்மன் என்ன செய்தார், தன்னுடைய மனைவி கோபித்து கொண்டு சென்று விட்டார். அதனால் அவங்க எங்கே போயிருக்காங்கன்னு தெரியல. அதனால் நீங்கள் போய் கொஞ்சம் தேடி கண்டுபிடிச்சுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு யமதூதர்களை அனுப்புகிறாங்க. யாரே யமன் அனுப்பினோடனே அந்த யமதூதர் பூலோகம் ஃபுல்லாக சுற்றி திரிந்து தேடி பார்த்து கடைசியாக இந்த காட்டிற்கு வருகிறார்கள். இந்த காட்டிற்கு வந்தவுடன் அந்த யமதர்மனுடைய மனைவி இருக்கின்ற அந்த அடர்ந்த பகுதியாகிய மருதவனத்துக்கு அடைகிறார்கள். அடைந்து அந்த இடத்தையும் கண்டுபிடிச்சிட்டாங்க. கண்டுபிடிச்சி அந்த மனைவியை கூட்டு போனோம் அப்படின்றதுக்காக அவங்க வாசற்படிக்கு உள்ளே இந்த மருதவாசினிக்கிட்ட கேட்குறாங்க, உள்ளே இருக்கிற அந்த அம்மனியை அனுப்பு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மருதவாசினி என்ன நினச்சிக்கினாங்க, நம்மளுக்கு நம்ம பாதுகாப்பாக ஒருத்தரை வச்சுருக்கோம், அவங்கள இவங்க கூட்டு போட நினைக்கிறாங்களே, இவங்க ஏதாவது அவங்கள வதம் பண்ணிடோ சண்டை போட்டோ ஏதாவது பண்ணிட போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வாசப்படிக்கு வெளியவே தடுத்து உள்ள நுழைய விட்டாத, அதாவது வீட்டுக்குள்ளே நுழைய விடாமல் வெளியவே அந்த யமதூதர்களை தடுத்து, அதுவும் யமதூதர்கள் பார்ப்பதற்கும் கொஞ்சம் பயங்கரமாக இருப்பாங்க. அசாதாரணமான சூழ்நிலையாகத்தான் அவர்கள் இருப்பார்கள். அந்த உருவத்தோற்றம் அதை பார்த்த உடனே இந்த மருதவாசினிக்கு பயம் வந்துருச்சு. அவ்வளோ அழகு, பார்ப்பதற்கு அவ்வளோ அழகான மென்மையானவள். இந்த ஒரு பயங்கரமான தோற்றத்தில் இருக்கிறவங்கள பார்த்த உடனே இவருக்கு பயம் வந்துருச்சு. உள்ளே இருக்கிற பெண்ணை ஏதாவது பண்ணிட போகிறாங்க அந்த அம்மாவை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வாசப்படையிலேயே தடுக்கிறாங்க. தடுத்த உடனே அந்த யமதூதர்கள் நம்மளுடைய எஜமான் மனைவியை அழைத்துட்டு போகலான்னு வந்தால் இந்த பெண் அற்பம் ஒரு பெண், இவள் நம்மளை தடுப்பதா என்று அவங்க அந்த பெண்ணை வெட்டிடுறாங்க. எங்கே வாசப்படிக்கு வெளியவே வெட்டின உடனே ரத்தம் ஆறாக பரவிடுது. இவள் ஒரே கத்து, இறக்கும் போது உயிர் போகும் இல்லையா, அப்படி கத்தி விழுந்துடுறா அந்த மருதவாசினி. அவள் இறந்து விடுகிறாள். இந்த சத்தம் கேட்டு உள்ளே இருந்த யமனுடைய மனைவி ஓடோடி வருகிறாள். பார்த்தால் அந்த பெண் இரத்த வெள்ளத்தில் இருக்கிறாள். அவ்வளவு கோபமாக கஷ்டமாக அலறி அழுகிறாள் யமனுடைய மனைவி. இந்த அழுகுரல் சூரிய பகவானுக்கு கேட்க சூரியன், சனி பகவான், யமதர்மன் அத்தனை பேரும் பூலோகம் அந்த வனத்திற்கு வருகிறார்கள். யமனுடைய மனைவியை ஆறுதல் சொல்கிறார்கள். சரி, நீ கவலைப்படாதம்மா, அந்த பெண் தான் இறந்துட்டா, என்ன பண்ணுறது, வா நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்ணை கூப்பிட்றாங்க. கணவன் யமதர்மனும் கூப்பிட்றார். ஆனால் அந்த பெண், நான் யாரும் தெரியாத இந்த திக்கு தெரியாத காட்டில் வரும்போது எனக்கு அடைக்கலம் கொடுத்து உணவு கொடுத்து என்னை ஆதரித்தவள் இந்த பெண் உயிரோடு வராத நான் வரமாட்டேன் யமலோகத்துக்கு என்று இவள் அடம்பிடிக்கிறாள். அதற்கு யமதர்மன் சொல்கிறார், என்னால் உயிரை எடுக்கத்தான் முடியும், என்னால் உயிர் கொடுக்க முடியாது, நீ வேறு ஏதாவது செய், அந்த மாதிரி என்னால் எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறோம். அதெல்லாம் எனக்கு தெரியாது, அந்த பெண் வாழணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா நான் இந்த இரத்த துளிகளில், அவளுடைய ரத்தம் மாறாக பரவி இருக்கு இல்லையா, அந்த இரத்த துளிகளை வைத்து ஒரு மரமாக ஒன்றால் ஒரு விருட்சமாக ஒன்றா நான் அவளை உயிர்ப்பிக்கிறேன். ஆனால் மாற்று உயிர் என்று சொல்வார்கள்.
அந்த ஆத்மாவை, அதாவது அந்த உயிராக வென்றால் நான் பிறப்பிக்கிறேன், ஆனால் அந்த மருதவாசினியாக என்னால் அவளை உயிர்ப்பிக்க முடியாது என்று யமதர்மன் சொல்கிறார். சரி, அப்படியே ஆகட்டும், அவள் உயிர் வரட்டும் அப்படின்னு சொன்ன உடனே அந்த இரத்த துளிகள் அத்தனையும் சேர்ந்து அந்த இடத்திலே மருத மரம், அதாவது மருதாணி மரமாக அங்கே தோன்றியது. அங்கே தோன்றியவுடன் அந்த மருதாணி இலைகள் எல்லாம் இரத்தம். அந்த இரத்தத்தால் உருவான மரம் என்பதனால்தான் அந்த இலையை நாம் அரைத்து வைக்கும் பொழுது நம்முடைய கைகள் இரத்த சிவப்பாக மாறுகின்றது. அதுதான் அதனுடைய தாத்பரியம். அப்பொழுது மருதாணி மரமாக மாறியவுடன் அந்த மருதாணியிடம் இவர்கள் கேட்கிறார்கள். யாரே யமதர்மன், உனக்கு என்ன வரம் வேண்டும் கேளம்மா, தெரியாமல் அவர்கள் செய்து விட்டார்கள், உனக்கு என்ன வரம் வேணும் சொல்லு அப்படின்னு மருதாணி மரங்கிட்ட கேட்குறாங்க. அப்போ அந்த மருதாணி மரம் சொல்கிறதா, இந்த மாதிரி நான் எனக்கு அப்பா அம்மா இல்லை, நான் சூரிய பகவானைத்தான் நான் தாய் தந்தையராய் நினைத்து இதுவரை நான் பூஜை செய்து கொண்டு வந்தேன். அப்போ அவர் அப்பா அம்மா என்றால் நீங்கள் என்னுடைய சகோதரர்கள் தான். அதனால் நீ உள்ள பூலோகத்திலும் சரி மேலோகத்திலும் சரி சனி பிடித்தால் அவர்கள் படாத பாடுபடுகிறார்கள். அப்படி கஷ்டப்படுத்துகிறாய் மனிதர்களை. அதே மாதிரி நீ யமலோகத்திலிருந்து இறந்து வருகின்ற ஆத்மாக்களை அவர்களுடைய பாவ புண்ணியத்திற்கு ஏற்ற மாதிரி நீ கஷ்டப்படுத்துகிறாய். அதனால் நீ இந்த மானுட உலகத்தில் யாரும் இறக்கக்கூடாது, கஷ்டப்படுத்தக்கூடாது அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அந்த மாதிரிலாம் எதுவும் செய்ய முடியாது. இறப்பு என்பது எல்லாருக்கும் ஒன்று, அதனால் அதை தடுத்து நிறுத்த யாராலே முடியாது அப்படின்னு சொல்லி யமதர்மன் சொல்கிறார். சரி, என் இலையை வைப்பவர்கள் 7 நாள் வரை அவர்களை நீ எதுவும் செய்யக்கூடாது என்று சொல்கிறார். சரி, அப்படியே ஆகட்டும், 7 நாள் வரை நான் உன் இலை அவர்கள் கையில் இருந்தால் அந்த நிறம் போகும் வரை நான் அவர்களை தொடமாட்டேன் என்று வாக்கு கொடுக்கிறார். அதனால தான் அந்த ஒரு மருதாணியே நம்ம அரைச்சி நம்ம கையில் வச்சோம்னா அந்த சிகப்பு கலர் ஒரு 7 நாள் வரை நம்முடைய அந்த கையில் இருக்கிற நிறம் நமக்கு மாறாது. அதற்கப்புறம்தான் அந்த நிறம் மாறிவிடும். அப்போ அந்த 7 நாள் நம்ம கையில் இருக்கும் பொழுது நம்ம கிட்ட எந்த விதமான துஷ்ட சக்தியும் நம்மை அணுகாது, தீவினைகள் நம்மை தொடராது, நம்முடைய அத்தனை விஷயங்களும் வெற்றியாக முடியும். அதனால் மருதாணி வைப்பது அவ்வளவு சிறந்தது. அது மட்டும் இல்லை, சனி பகவான் உடனே சொன்னாரா, ஏன்னா அவளும் ஒரு சகோதரி மாதிரி தானே, அதனால் உடனே சொன்னாரா, உன்னை யாரெல்லாம் பறித்து அரைத்து வைத்து கொள்கிறார்களோ அவரையெல்லாம் நான் துன்புறுத்த மாட்டேன், அவர்களை நான் தொடவும் மாட்டேன், என்னுடைய சனி தோஷம் அவர்களை தாக்காது என்று அவர் உறுதி கொடுத்தாரா. அதனால் நாம் சனி தசை இருப்பவர்களோ சனிப்பிடியில் இருப்பவர்களோ மருதாணியை கையில் வைத்து கொண்டார் சனியால் ஏற்படுகிற தோஷங்கள் நமக்கு வருவதில்லை. அது மட்டும் இல்லாமல் அந்த பெண், அதாவது அடுத்த பிறவியில், ஏதாவது இந்த கிருதாயுகம் முடிந்தது, அடுத்த பிறவியில் அடுத்த யுகம், அந்த யுகத்தில் அந்த மருதாணி கிட்ட சொல்கிறாரா அந்த சூரிய பகவான், அந்த மருதாணி கிட்ட உன்கிட்ட லக்ஷ்மியே சேருவாள், உன்னிடம் லக்ஷ்மியே தங்குவாள் அப்படின்னு சொல்லிட்டு வரம் கொடுக்குறாங்களாம். அதனால தான் ராமாயணத்தில் அடுத்த யுகத்தில் ராமாயணத்தில் சீதாதேவி அசோகவனத்தில் இருந்தாங்க இல்லையா. அசோகவனம் என்பது மருதாணி மரத்தோட காடு தான், அந்த இடம்தான். அந்த மருதாணி மரத்துக்கிட்ட தான் சீதா உக்காந்துட்டு அவங்களுடைய கஷ்டங்கள், ராமர் வரலையே, ராமா 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 எப்போ வருவாருன்னு உண்ணாமல் உறங்காமல் அழுது கொண்டிருந்தால் மருதாணி மரத்துக்கிட்ட. அப்போ அந்த மருதாணி பேசியதா, அம்மா நீ ஏன் அழுகிறாய், அப்பா வருவார், கண்டிப்பாக உங்களை கூட்டுட்டு போவார் அப்படின்னு ஆறுதல் சொல்லியதாம் அந்த மருதாணி. அவ்வளவு சிறப்பு வாய்ந்தது அந்த மருதாணி. அப்போ அந்த மருதாணி கிட்ட மகாலட்சுமி உட்கார்ந்தாள். மகாலட்சுமியினுடைய மறு அவதாரம் தான் சீதாதேவி. அப்படி உட்கார்ந்தால் அது போன ஜென்மத்து கர்மவினை.
அடுத்த ஜென்மத்தில், அதான் பிராப்தம் சொல்லுவாங்க, பிராப்தப்த கர்மா அப்படின்வோம். அப்போது அந்த கர்மாவால் அந்த மருதாணி மரத்துக்கிட்ட அந்த மகாலட்சுமி வந்து சேர்கிறாள், உட்காருகிறாள் என்று அர்த்தம். அப்போ அந்த முடிந்து போகும் பொழுது ராமர் வந்து சீதாவை கூட்டுட்டு போகும்போது அப்போ ராமரிடம் சொல்கிறாள் சீதா, இந்த மாதிரி இந்த மரம்தான் எனக்கு அடைக்கலம் கொடுத்தது, இந்த மரத்திடம்தான் நான் என்னுடைய குறைகளை எல்லாம் சொன்னேன் என்று. அதற்கு அந்த மரத்துக்கிட்ட கேட்குறாங்க, உனக்கு என்ன வரம் வேணும் கேள் அப்படின்னு சொல்லும் போது, எனக்கு எதுவும் வேண்டாமா, என்னை யாரெல்லாம் பறித்து வைத்து கொள்கிறார்களோ அவர்களுக்கு உங்களுடைய கடாட்சம் பரிபூரணமாக நிறைந்திருக்கட்டுமா அப்படின்னு சொல்லி வரம் கேட்டதாம் மருதாணி. அதனால் சீதாவும் அதற்கு வரம் கொடுத்திருக்கிறார். உன்னை யாரெல்லாம் வைத்து கொள்கிறார்களோ, உன்னை யாரெல்லாம் பூஜிக்கிறார்களோ, உன்னை யாரெல்லாம் மதிக்கிறார்களோ அவர்களை நானும் அவர்களுக்கு தேவையானவற்றை செய்வேன், அவர்களோடு நான் இருப்பேன், என்னுடைய பரிபூரண கடாட்சம் அவர்களுக்கு நிறைந்து இருக்கும் என்று மகாலட்சுமி வரம் கொடுத்ததாக ஒரு புராணம். அதாவது இந்த மருதாணி என்பது அவ்வளவு சிறப்பு வாய்ந்த விசேஷமான ஒரு மரம். இந்த மரம் நம் வீட்டில் இருந்தால் எல்லா விதமான துன்பங்களிலிருந்து வெளிவந்து விடலாம். எல்லா விதமான தீவினைகள், செய்வினைகள், கட்டுக்கள், கஷ்டங்கள், நோய்கள், பிரச்சனைகள், ஜாதக கோளாறுகள் அத்தனையிலிருந்து விடுதலையாகி வந்து விடலாம். மருதாணி என்பது வெறும் செடி அல்ல, அது ஒரு பெண், ஒரு அழகான ஒரு பெண், அந்த தேவதை மாதிரி ஒரு பெண். அவள் மருதவாசினி. அந்த மகாலட்சுமி அவளுக்கு பேர் மருததேவி என்று பேர் வைத்தாள் அடுத்த ராமாயணத்தில். அதாவது சீதாதேவி, மகாலட்சுமி எப்படி சீதாதேவியோ அதுபோல் மருதவாசினி மருததேவியாக அழைக்கப்பட்டால் 2வது யுகத்தில். அவ்வளவு அற்புதம் நிறைந்தது இந்த மருதாணி. இந்த மருதாணியை பற்றி பேசுவது என்றால் மணிக்கணக்கில் பேசலாம், அவ்வளவு விசேஷங்கள் உண்டு. ஆனால் நான் சுருக்கமாக சொல்லியிருக்கேன். முடிந்தவரை இந்த மருதாணியை நீங்கள் எங்கு பார்த்தாலும் விடாதீர்கள். அந்த மருதாணியை நீங்கள் அணைத்து போற்றிக் கொள்ளுங்கள், அதை அரைத்து வைற்றுக் கொள்ளுங்கள். அற்புதமான மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் எப்பொழுதும் வந்து கொண்டே இருக்கும். அதனால் இந்த அசோக அஷ்டமியில் முடிந்தவரை எல்லோர் கையிலும் மருதாணி இருக்க வேண்டும், எல்லார் வீட்டிலும் மருதாணி வாசம் வீச வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பதிவு. சரிங்களா? இது தெரியாதவர்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணி விடுங்கள். இது மாபெரும் புண்ணியத்தை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கும். நம்மளுடைய கர்ம வினைகளை நீக்கும், சனி தோஷத்தை நீக்கும், நம்மை தீர்க்க சுமங்கலியாக வைத்துக்கொள்ளும், மகாலட்சுமி கடாட்சம் நிறைந்ததாக நம்மை மாற்றிக்கொள்ளும். சரிங்களா? நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. தேங்க்யூ.